வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் வழக்கம் போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை கொண்டுட்டு தான் இன்றைக்கி நான் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நான் பேசுகிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யலாம், தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இப்போ அன்டிஸ்பட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ராயல் ரம்பில் ட்ரூ மேக்கின்டையரை எதிர்த்து மோத போகிறாரு அப்படிங்கிறது உங்களில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னதுன்னா, சாமி ஜெயின் புதிய சாம்பியன் ஆவாரா? இதை பற்றி நான் ஒரு தெளிவாக நம்ம ரெஸ்லிங் கிங் டூர் இதே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சாமி ஜெயினுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் எக்கச்சக்க தடவை WWE வந்து மேட்ச் நடத்திட்டாங்க. அதில் ஒரு மேட்ச்சில் கூட சாமி ஜெயின் வெற்றி பெற்றதே கிடையாது. ஸோ இதில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறணும். வெற்றி பெறாட்டா அவருடைய கெரியருக்கே ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் அவர் வெற்றி பெறதுக்கு காரணம் அவருடைய ஹோம் டவுனில் அவருக்கு வந்து ஷோ நடத்துனாங்க, அதில் வெற்றி பெற வச்சாங்க. அண்ட் ராயல் ரம்பிள் நடக்கிற இடமும் சாமி ஜெயினுக்கு ரொம்ப நெருக்கமான சவுதி அரேபியா. அண்ட் கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் சவுதி அரேபியாவில் ஷோ நடத்தும் போது சாமி ஜெயினுக்கு மேட்சஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மேட்சஸில் ஒரு முறை கூட தலைவன் தோற்றதே கிடையாதுங்க. எல்லா முறையும் வெற்றி மட்டுமே பெற்றிருக்காரு. இது அதிசயமாக இருக்குல்ல. அண்ட் இப்போ அவரோட ஸ்ட்ரீக் கூட மோதினார். 2 ஸ்ட்ரீக் இருக்குங்க. ஒன்று ட்ரூ மேக்கின்டையரை வீழ்த்திட்டார்னா, ட்ரூ மேக்கின்டையருக்கும் இவருக்கும் நடந்த மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் கூட வெற்றி பெற்றது இல்லை அப்படின்னு நான் சொன்னோம்ல, அந்த ஸ்ட்ரீக் முடிஞ்சிடும். ஒருவேளை தோத்துட்டாருன்னா சவுதி அரேபியா ஸ்ட்ரீக் முடிஞ்சிடும். சரி, இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆவாரா அப்படின்னா, ட்ரூ மேக்கின்டையரோட நெக்ஸ்ட் ஸ்டோரியை வச்சு தான் சாம்பியன் ஆவாரே இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ ட்ரூக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபார்டு அண்ட் கோடி ரோட்ஸ் தான். ஒருவேளை WWE பார்த்தீங்கன்னா இதுவே போதும், ட்ரூ ஜேக்கப் ஃபார்டு கோடிக்குள்ளேயே நம்ம ரெசல்மனியாவில் ஸ்டோரி கிரியேட் பண்ணி மேட்ச் வச்சுருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாங்கன்னா, சாமி ஜெயின் இதில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சாமி ஜெயினையும் சேர்த்து இது ஒரு ஃபேட்டல் 4-வே ஸ்டோரியை நான் கொண்டு போகும் பட்சத்தில் சாமி ஜெயின் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. பொதுவாகவே ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து சாம்பியன் ஆக்குறாங்கன்னா, அவங்க சாம்பியன் டிஃபெண்டிங் அப்படிங்கிற மெயின் ராஸ்டரில் 1-2 பண்ணதுக்கப்புறமா தான் அவரை தோக்க வைப்பாங்க. இப்போது ட்ரூ மேக்கின்டையர் நீண்ட வருடத்துக்கு அப்புறமா WWE சாம்பியன் ஆயிருக்காரு. மெயின் ஷோவில், நான் சொல்கிறது மெயின் ஷோவில் இது வரைக்கும் ஒருக்கா கூட டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணதில்லை. அப்போ லைவ் ஷோவில் பண்ணியிருக்காருன்னா லைவ் ஷோவில் பண்ணியிருக்காரு. ஆனால் மெயின் ஷோவில் ஒரு தடவை கூட இவர் டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணலை. அப்படிங்கிறத பட்சத்தில் இவர் தோக்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தானே. ஏன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங், அதுவும் சவுதி அரேபியாவில் அப்படிங்கிற பட்சத்தில் பல கேள்விக்குறிகள் இருக்குது. சரி, நான் உங்ககிட்ட கேட்குறேன், ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் சாமி ஜெயின் இடையேனா ரெசல்மனியா மேட்ச்கில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? யார் வெற்றி பெறுவோன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெட்டாலியாவுடைய இந்த போஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, போஸ்டரில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நெட்டாலியா வந்து செத்துட்டா, இது மட்டும் நெட்டாலி நான் வந்து புது கேரட்டில் உருவம் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேலே WWE ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற நெட்டாலியா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான கேரக்டரில் தானே பார்த்துருக்கோம். ஆனால் நான் இனி அப்படி இருக்க மாட்டேன், ஒரு நியூ கேரக்டரில் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா WWE ரெஸ்லிங் கம்பெனிலே இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயே நியூ கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே கேரக்டர் தான் பண்ண போகிறாங்க போல இருக்குது. இப்போ மேக்ஸின் ட்ரூபிக்கு அகேன்ஸ்டாக வேறு ஒரு நியூ ஹீல் கேரக்டர் வேறு பண்ணியிருக்காங்களா. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. இப்போ எனக்கு என்ன டவுட்டுனா, இந்த போஸ்டர் தாங்க. நான் கேட்குறது சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே டவுட் வந்திருக்கலாம், சில பேர் ஏன்பா இப்படிலாம் கேட்குறேன் அப்படின்னு கூட கேட்பீங்க. அதாவது நெட்டாலியா வந்து போஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க, நெட்டாலியாவுடைய கலரை குழி இருக்குது, அதில் வந்து அவங்க பிஸ் அடிக்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, உங்களுக்கு எப்படி குஞ்சு வந்தது? இல்லை, நான் கேட்கக்கூடாது தான், பட் இருந்தாலும் அவங்க பிஸ் அடிக்கிற போஸை பார்க்கும்போது உங்களை பார்த்து பிஸ் அடித்தான் குஞ்சி அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்குறேன். பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. மாஸ்க் சகோதரர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரேமஸ் ஸ்டேடியோ, பெண்டா மற்றும் டிராகன்லி. இப்போது இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா WWE இந்த டீமாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குறான். ஆக்சுவலி பெண்டாக்கெல்லாம் பெரிய கெரியர் இருக்குதுங்க, அவரை பெரிய லெவலில் பயன்படுத்தலாம் நினைக்கிறாங்க.
ஆனால் பென்டாக்கு பார்த்தீங்கன்னா இது போதுமா, இப்போதைக்கு ரே மிஸ்டீரியோ, டிராகன் லீ இவங்க கூடலாம் சேர்ந்து இருக்கிறது நல்லா இருக்குது. ஏன்னா 3 பேர் மெக்சிகன் தானே. ஸோ இந்த மாதிரி டீம் பண்ணதே எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காகவே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க எங்கே போனாலும் வந்தாலும் ஒரே மாதிரி தான் வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கெரியரை விட நாங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கிறது போதும்னு நினைக்கிறேன். நான் அந்த உள்ளத்தை பற்றி என்ன நினைக்க ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஆனால் இப்போ ஒரு போஸ்டர் காட்டியிருக்கோம்ல, இதுதான் ரே மிஸ்டீரியோ, டிராகன் லீ மற்றும் பெண்டா. என்னப்பா மூஞ்ச மூடி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாறு வேஷத்தில் இருக்கிறாங்களாமா. சரி, இதில் ரே மிஸ்டீரியோ யாருன்னு உங்களுக்கு தெரியும் மொட்டை பாப்பா. மற்ற 2 பேரில் யார் டிராகன் லீ யார் பெண்டா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா அரினாவை நல்லாவே கெட்டிட்டாங்க. ஜான்வரி 5ஆம் தேதி எம்டி கிரவுண்டாக கடந்தது. ஜான்வரி 15ஆம் தேதி என்னப்பா முடிச்சுடுவாங்களா வேலைப்பாடா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இப்போ ஜான்வரி 25ஆம் தேதி எடுத்த ஃபோட்டோவில் முழுசு பார்த்தீங்கன்னா இல்லை முடிச்சுட்டாங்க. இப்போ ஜான்வரி 28 ஆச்சு இல்லை, இன்னும் 2 நாளில் ஸ்மாக் டவுன் வேறு இருக்குது. ஸோ எல்லா வேலையும் அவங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். முடிச்சுட்டாவலாம் கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. நீங்களே பாருங்கள். வாவ், இந்த ஃப்ரண்ட் ரோலில் மட்டும் சேர் போடணும், அது சிம்பிள் வேலை தான். அரினாவை பாருங்களேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உள்ள சவுதி அரேபியா ஷோ மாதிரி இல்லை, ரிங் இருக்குதா, அரினா வந்து விரிஞ்ச மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ரிங்கில் சண்டை போடுறதுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே பாருங்கள், நமக்கே தெரியுதுல இதில் எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம ரெஸ்லிங்கை பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. எப்படா சேர்லாம் போட்டு இப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அது ஒரு எம்டி அரினா. அந்த எம்டி அரினாவில் எவ்வளோ பெருசாக உருவாக்கிட்டாங்க பாருங்களேன். உண்மையிலே வேறு லெவல். இந்த மேலே லெவல் கலராக ஒன்று தெரியுது. அங்கே தான் ரசல்மேனியா லோகோ இருக்க போதான். ஏன்னா ரசல்மேனியா லோகோ காட்டுவாங்கல்ல, ராயல் ரம்பிள் வெற்றி பெறுவாங்க, அது இருக்க போதான். அண்ட் ரிங்கை பாருங்கள், ரிங்குக்கு நடுசில் பாருங்கள் எப்படி இருக்குது, பங்கமாக இருக்குல்ல. அண்ட் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த வருடம் ராயல் ரம்பிளும் சரி ஸ்மாக்டவுனும் சரி ஒரே இடத்துல தான் நடத்துகிறாங்க, வேறு இடம் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்க்ரீன் எல்இடி ஸ்க்ரீன்ஸ் அவங்க ஏதோ ஒரு டிசைனிங்கில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தற்போதைய வேலைப்பாடுகள் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலேயே வேறு லெவலுங்க. அந்த சீட்டெல்லாம் பாருங்களேன். ஆரம்பத்தில் காட்டும்போது ஏன்னா ஒரு பிளேடை சொறி வச்ச மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ ரியாலிட்டிக்காகவே உண்மையான சேரெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் கேட்குறது புரியுது, ஏன்ப்பா இதை வந்து அவங்க வந்து ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்யூச்சர் ஷோக்கு இதை யூஸ் பண்ணலாமேன்னு. ஆனால் இதை அவங்க இந்த ஷோக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு கண்காட்சி மாதிரி இதை வச்சுக்க போகிறாங்களாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்லிங் ஷோ முடிஞ்சிடுச்சு, WWE நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த கண்காட்சியில் இந்த பேக் ஸ்டேஜில் ரெஸ்லர்ஸ் எங்கெல்லாம் தூங்குவாங்க, எங்கெல்லாம் கக்கா இருப்பாங்க, எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க இருப்பாங்க, எங்கெல்லாம் ஆம்பளைங்க இருப்பாங்க, எங்கெங்கே எட்டி பார்ப்பாங்க, எங்கெங்கே கொரில்லா பொசிஷனில் நம்ம ட்ரிபிள் எச் ஐயா இருப்பார் அப்படிங்கிறத காட்டும் விதமாக இதை ஒரு வாரத்துக்கு கண்காட்சி வச்சுருப்பாங்களாம், பொருள் காட்சி. சரிங்களா? சரி, இப்போ ராயல் ரொம்ப நெருக்கமான நாட்களுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெடி ஆகிருச்சாரு. நம்ம ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ராயல் ரம்பிளுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. எப்படி ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு ஃபோன் அடித்து சொன்னாவளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அவர் சோஷியல் மீடியாவில் போட வரல, அந்த ட்வீட் வச்சு நம்ம சொல்கிறோம். அதில் அவருடைய க்ளவ் கையில் ஹேம்பர் க்ளவ்னு சொல்லுவோம்ல, ஸோ அது கோல்டன் கலரில், அதாவது ராயல் ரம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு இல்லை, கோல்டு அண்ட் பிளாக்கில் ஐ எம் ரெடி ரம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணுற மாதிரி, அவரோட பேக்கில் பேக் பண்ணுற மாதிரி நான் ரெடியாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ ரோமன் ஃபேன்ஸ் எனிவோன் கமெண்ட் செக்ஷனில் பார்ப்போம். எத்தா எம்புட்டு கைகள் ஓங்குது, இவ்வளவு ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸா, எல்லாருக்கும் ஒரு ஆட்டை தட்டி விடுறையா. அதுக்கப்புறமா ஏன் இதை விளம்பரம் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு கவுண்ட் பண்ணி கேட்பார். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் எச் பண்ணது பல பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 2K26 அந்த கவர் பேஜில் யார் இருப்பா, நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருந்தது. பாலியம்னு அந்த ட்ரிபிள் எச்சுக்கிட்டே சொல்கிறாராமா, எப்படி கவர் பேஜில் நம்ம வந்து ஆஸ்டின் தெரிய வைப்போம், குழுன்னு இருக்கும், இல்லாட்டா நம்ம வந்து பிரான் பிரேக்கரை வைப்போம், மஜாவாக இருக்கும், இல்லாட்டா பிரான்சன் ரைடாக வைப்போம், சுனாமியாக இருக்கும், இல்லாட்டா லோகன் பாலை வைப்போம், உலகநாதனாக இருக்கும், இல்லாட்டா பிராக்லஸ்னரை வைப்போம், பீஸ்துத்தனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா டொண்டொடை அப்படின்னு காட்டுறாரு. என்னடா பார்த்தா கல்வெட்டு, என்னடா இந்த தலையை அங்கே சொருகின மாதிரி பழைய தலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி 2K26 கவர் பேஜே ட்ரிபிள் ஹெச் தானா. இதை ட்ரிபிள் ஹெச்சை வச்சு ரிவீல் பண்ணுறாங்க. அதாவது உனக்கு நீயே என்னடா விளம்பரம்.
அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் முன்னாள் ரெஸ்லர், அந்த டைம்லலாம் ட்ரிபிள் ஹெச் ஃபேன்ஸ் எக்கச்சக்கம். இப்போலாம் ட்ரிபிள் ஹெச் புரட்டி எடுக்கிறாங்க, ஏன்னா அவர் ரெஸ்லிங் ஷோ ஒழுங்காக நடத்த மாட்டேக்காருன்னு. ஆனால் அந்த டைம்லாம் அவ்வளோ ஃபேன்ஸ் உண்டு அந்த ஆளுக்கு. அந்த பழைய உடம்புலாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு வாயில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் பொசருவார் பாருங்களேன். நான்லாம் ஸ்கூல் பெஞ்சுக்கு மேலே ஏறி பொசருவேன். அப்படிப்பட்ட ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்னத்தை கமெண்ட் பண்ண தானே, கரெக்டு தானே. சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சினிமா கிங் தமிழ் சேனலையும் கொஞ்சம் ஆதரவு தாங்க. கமெண்ட் பாக்ஸில் அந்த சேனலோட லிங்க் இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.